வணக்கம், நான் suryathangaraj. நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு லிட்டில் கிருஷ்ணா தீமில் ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. அந்த கேக்கை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் லிட்டில் கிருஷ்ணா தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேங்க. அதை ஒரு அட்டையில் ஒட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் நிற்கிற மாதிரி 2 டூத் பிக்கை குத்திட்டு இதை நான் ஒரு கேக் டாப்பராக ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமாகவே கேக் டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. அப்புறம் ஃபாண்டன்ட்டு வச்சு பாட் செய்ய போகிறேங்க. கிருஷ்ணருக்கு வெண்ணெயெல்லாம் வைக்கிற மாதிரியான பானையெல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய போகிறேன். இந்த ஃபாண்டன்ட் வந்து ஹோம்மேடு ஃபாண்டன்ட்டு தான். ஹோம்மேடு ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போது க்யூட்டான 2 மினியேச்சர் பாட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கிருஷ்ணருக்கான புல்லாங்குழலும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இந்த கேக்கில் இன்னும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு குட்டி வாத்து ஒன்று செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நம்ம குட்டி வாத்தும் தயாராகிடுச்சுங்க. இனி ப்ளூ கலர் ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு இதில் லெட்டர்ஸு, ஃப்ளார்ஸு இந்த மாதிரியெல்லாம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து இப்போது இம்ப்ரெஷன்ஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லிட்டில் கிருஷ்ணா தீமுக்கான கேக் டாப்பர்ஸ் எல்லாமே தயாராகிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கேக்கில் அசம்பிள் பண்ணிடலாம். இது ஒரு சாக்லேட் கேக்குங்க. இது மேலே இப்படியே வச்சா நல்லா இருக்காது, அதனால ஒரு கிராஸ் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு மேலேயும் க்ரீன் கலர் க்ரீம் வச்சு கிராஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. இது இப்படியே அப்ளை பண்ணால் அப்படி ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால பட்டர் நைஃப் வச்சு லைட்டாக மேலே டேப் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிராஸ் எஃபெக்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம கேக்கோட வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பானையிலலாம் வெண்ணெய் இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்காக நான் ஒயிட் கலர் க்ரீமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வச்சு பண்ணதுங்க. என்னோடய ஐடியாலே இந்த கேக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.